தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி நிலவட்டும். ஒரு சின்ன மாற்றங்க, அந்த மாற்றத்தினால இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய உதவியை நம்மளால பண்ண முடியும். அது என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் இல்லாமல் இந்த மஞ்சப்பை, துணிப்பை, சணல் பை நம்ம உபயோகப்படுத்த நம்ம கற்றுக்குறோம். இப்போ கடைக்கு போகிறோம், இந்த பைகளை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறோம். அன்னைக்கு ஒரு கவர் வாங்குறது நம்ம தவிர்க்கலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறது மூலயமா பிளாஸ்டிக் இல்லா உலகத்தை நம்மளால் உருவாக்க முடியும். அடுத்த தலைமுறையினருக்கு பிளாஸ்டிக் இல்லா உலகத்தை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே உறுதி எடுத்துப்போம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மை உயர்த்தும் 7 விஷயங்கள். ஒரு 7 விஷயம் இருக்குங்க. அந்த 7 விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு கண்டிப்பாக நம்மளால் போக முடியும். வாங்க அந்த 7 விஷயம் என்னன்னு வீடியோவில் பார்க்கலாம். This video sponsored by BuyMode e-shopping app. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு குறைந்த விலையில் நம்ம ஒரே இடத்துல எல்லா பொருளுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பண்ணால், சமையலுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் கேரு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு, பேபி கேர் ஐட்டம்ஸு, ரெடிமேட் ஃபுட்ஸு, ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னர் அண்ட் கிளீனர், டிடர்ஜென்ட் அண்ட் டிஷ்வாஷ், ஹெல்த் ஹைஜீனிக்கு, அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டு, பியூட்டி கேர், கூடவே நம்மளுக்கு வெல்கம் கிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்ம உயர்த்தும் 7 விஷயங்களில் முதன்மையானது என்னென்னா, ஏழ்மையிலும் நேர்மை. இப்போ நம்ம அதை எவ்வளோதான் வறுமையில் இருந்தாலும் அந்த நேர்மையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட இருந்தால் நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் உயரத்தில் தான் இருப்போம். 2வது விஷயம், கோபத்திலும் பொறுமை. நம்ம என்னதான் கோபப்படுத்துகிறாங்க, நம்ம கோபமாக இருப்போம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வார்த்தைகளை பார்த்து உபயோகப்படுத்துறது மூலியமாக நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் நம்மளால். 3வது விஷயம் என்னென்னா, தோல்வியிலும் விடாமுயற்சி. நம்ம எவ்வளோ தடவை தான் வாழ்க்கையில் நம்ம தோக்குறோம், நிறைய கஷ்டங்கள் வருது, அடுத்தடுத்து தோல்விகளை சந்திக்கிறோம் அப்படின்னாலுமே அடுத்தடுத்து நம்ம விடாமுயற்சியோட வெற்றியை நோக்கி பயணிக்கணும். 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வறுமையிலும் உதவி செய்யும் மனம். நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டால் நம்ம உதவி பண்ணுற மனசை நம்ம வளர்த்திக்கணும். 5வது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, துன்பத்திலும் துணிவு. நம்ம என்னதான் கஷ்டத்தில் இருந்தாலுமே நம்ம அதை கண்டு பயக்காமல் நம்ம துணிவோட நம்ம இருக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்திலும் எளிமை. நம்ம எவ்வளோதான் நம்மக்கிட்ட பணம் இருக்கும், செல்வம் இருக்கும் அப்படின்னாலுமே நம்ம எளிமையை கடைபிடிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நம்மளால் உயர முடியும். கடைசியாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பதவியிலும் பணிவு. நம்மளுடைய பதவி என்னவாக இருந்தாலுமே அந்த பதவிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி மற்றவர்களிடத்துல நம்ம பணிவாக நடந்துக்கணும். இந்த 7 விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் உயர முடியும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.